குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 3:30க்கே எழுந்துட்டு கடன்னு எல்லா சின்ன சின்ன ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி 1 hour வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பிளாக் காஃபி எடுத்துக்கிறேன். இது வந்து லைட்டாக போட்டிருக்கேன். சூடாக வந்து இது குடிச்சிக்கினே நம்ம பண்ணோம்னா எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. ஏன்னா ரித்வின் வந்து எழுந்துட்டான். அவனை தட்டி தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்திருக்கேன். நான் ப்ரஷ் பண்ண சொல்லவே அவன் எழுந்துட்டான். இதுக்கப்புறம் வீடியோ லைனாக வரும், நீங்கள் பாருங்கள். யாரடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஒரு வழியாக ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ரொம்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்கு. மண்டையிலேருந்து வேர்க்கு தண்ணியாக நிறைய வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிஷர்ட் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நனைஞ்சிச்சு. சூப்பராக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் சொல்கிறேங்க, சூப்பராக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்தளவு ஸ்வெட் வந்துச்சுன்னா நீங்கள் பாடியை லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணலாம். நான் அப்படி தான் இருக்குது, எனக்கும் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். குளிச்சுட்டு கிச்சனுக்கு போனேன்னா அதுக்கப்புறம் 1 hour வெளியே வர முடியாது. இதுக்கப்புறம் நான் கிச்சனில் போயிட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டேயில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு லைனாக வரும். இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து பிஸி ஷெடியூல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டைம் எப்படி இருக்கணும்னு தெரியல. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சூப்பராக டே போயிருக்கு. நிச்சயதார்த்தமா ரித்வின் வந்து இப்போ சாப்பாடு ஊட்டினேன். இந்த சாக்கி பார்த்துட்டாரு கோபிக்கோ. இது வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு. நாங்க இந்த ரூம்க்கு ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இது ஏன் அப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த ரூமே அப்படியே பாருங்கள், ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற ரித்வின், நீங்கள் பார்த்தீங்களா கண்ணாடி பார்த்து சாப்பிட்றத. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து என்னுடைய பீரோ சொல்லியிருந்தால பெட்ரூமில் இருக்குது. நான் லாஸ்ட்டாக அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து 2 days முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டு சாட்டர்டே எடுத்துகிட்டு வந்து 3 hours வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சாரீஸு, சுடிதாரு எல்லாமே மடித்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது பேலன்ஸு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. பாப்பா ட்ரெஸ் வந்து மொத்தமே பீரோ வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த ரூமில் பார்த்துருப்பீங்க, பெட்ரூமில். இவங்க பாப்பா பீரோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எம்டியாக இருக்குது பசங்க பீரோ. இதில் தான் இப்போ அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அடக்கி வைக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் ஐட்டம் தான் இருக்கும். அது டேடியோட சோப்பு. இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாக இங்கே தான் போக போகுது. ரித்வின் வச்சு சமாளிக்கலான்னு நினச்சி கூட்டுன்னு வந்தேன். ஆனால் அவன் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான். பார்த்தீங்களா, இது ஒன்று தூக்குறதோ அது ஒன்று தூக்குறதோன்னு இருக்கான். லேமினேஷன் பண்ணிகிட்ருக்கு. டேடி வச்சுருந்தேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கான டே வந்து எனக்கு போக போகுது. வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிடுச்சு. காலையில் 1 hour கிட்டத்தட்ட 1 hour நான் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அதுக்கு நான் எழுந்தது பார்த்தீங்கன்னா 3:30க்கே எழுந்தாச்சு. 3 o'clock வந்து தூங்கி முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே ஃபோன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா 3:30க்கு வந்து எழுந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் வந்து போய் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைமிங்லாம் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 5 மணிக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைஃப்பில் வந்து ரித்வின் பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 3 years ஆக போகுது. இந்தளவு ஸ்வெட்டிங் வந்து ஆனதே கிடையாது எனக்கு. ஊற்றுது அந்த அளவு வேர்வை தண்ணி வந்து எனக்கு வந்து ரொம்பவே அதிகமாக வந்துச்சு. டிஷர்ட் பின்னாடி பேக்லாம் வந்து ரொம்பவே நனைஞ்சிச்சு, பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு வந்த பிறகு தான் எனக்கு அப்படியே லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே நம்ம வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபீலிங்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா, ஹெல்த்தாகவும் இருக்கலாம். நான் தண்ணி குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ரித்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க. சரி, மேலே கொஞ்சிக்கோங்க.
மம்மி அப்படியே உனக்கு ரோலிங் சேரில் அப்படியே தள்ளிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பொம்மை பாருங்கள், அப்புறம் தூங்கிடுங்க சரியா? ரித்வின் கொஞ்ச நேரம் டைம் ஆகல, 10 தான் ஆகுது. 10:30க்காக யானையில் போடலான்ட்டு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டமேன்ட்டு கொண்டு வந்துட்டேன். சும்மா ஃபோனே அடிக்ட் ஆகுறாரு. ஆமாம் தானே? டேடி ஸ்வீட் கபோர்டில் தந்து டேடி ஃபைல்ஸ்லாம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டுருக்கோம். வந்து மூடிடுவாங்க சரியா? மம்மிக்கு எட்டாதுடா அங்கே மேலே. டாடி வந்தோடனே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா? முதல்ல இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அக்கா அதை எடுத்து வச்சுலாமா வரத்துக்குள்ளே? நோவா? ஆமாவா? சரிப்பா. சரி. மேலே பெரிய ட்ரெஸ் இருக்கான், இவனுக்கு போட்டு நல்லா இருக்கா சொல்லணுமா டேடி வந்தா? ஆமாம் தானே? ஆமாவா? ரித்வின் காலையிலேருந்து லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லு. லைக் பண்ணுங்க, தப்பு பண்ணுங்களா? சாப்பிட்டிய பப்பு? வாயை தொடச்சே நீ? சாக்கி மட்டும் வாயில போட்டுக்கினே. சரி, மம்மிக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பண்ணலாமா? அடக்கலாமா அக்கா ட்ரெஸ்லாம்? நீ பண்ணுவேன். நீ மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் பண்ணுவ? ட்ரெஸ்லாம் மடிச்சு கொடுக்குறியா? ரித்வின் மம்மிக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா நீங்கள்? குட் பாயா நீ? சரி, உன் கன்று எங்கே? டேடி மம்மி நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்ல உனக்கு கன் வாங்கிட்டு வந்தோம். அந்த பால் வச்சு இப்படி தள்ளனா எக்ரோ பால், அந்த மாதிரி ஒரு கன்று. அந்த பொம்மை கேமரா ஒரு பார்த்துருக்கீங்களா? அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கேமரா வந்து 2 பேருக்கு வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு ரியா ரிஷிகாவுக்கு. ரித்வினுக்கு வந்து கன் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த கேமரா கீழே போட்டு அந்த கண்ணாடி உள்ளே இருக்குமா, அது உள்ளே போயிடுச்சான். ரிஷிகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்புறமா உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். முதல்ல இந்த ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் மிளங்கிட போகிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரித்வினுக்காக. ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாப்பா அது பாதி ட்ரெஸ்ஸு அடக்கிட்டேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குதோ இப்போ தெரியுதுங்களா? பாதி ட்ரெஸ் அடக்கியிருக்கேன். இதெல்லாம் புது ட்ரெஸ்ஸே போடாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும்ல, போடலாம் எந்த ஃபங்க்ஷனும் எடுத்துருவாங்க, ஒன்ஸ் போடுவாங்க அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக வச்சுருக்கேன். நிறைய புது ட்ரெஸ்ஸஸ் வந்து சின்னதாக ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த செங்கல் சூழலாக பண்ணுவாங்க. அங்கே வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரித்வின் தூங்க வச்சிட்டேன். ஏந்துட்டானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு பை இப்போ தான் ரெடியாக இருக்குது. இதில் வந்து மறுபடியும் வந்து பாதி இருக்குது. இது வந்து இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ வேணும். குட்டி குட்டியாக ஆனது புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து புது ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு வந்து எடுத்தது. ஒன்ஸ் போடுறாங்களா, அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் போடுறாங்க, எல்லா ஃபங்க்ஷனுமே புது ட்ரெஸ்ஸாக எடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நாங்களாம் ஒரு ட்ரெஸ் எடுத்தோன்னா, தீபாவளிக்கு எடுத்தோன்னா அதுவே அந்த ட்ரெஸ்ஸு வந்து எந்த ஃபங்க்ஷனாலும் அதுதான் போட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. பொங்கல் தீபாவளிக்கு எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், அதுவும் ரேரு. இல்லை பொங்கலுக்கு எதனா தீபாவளிக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வளர்ந்தோம். இவங்களுக்குலாம் எந்தனா ஃபங்க்ஷன்னா டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போது ரஃப்யூஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வெயில் காலம் வந்து சம்மருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறமா வின்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் ஃபங்க்ஷன் டைம், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம். அந்த மாதிரி தான் ஆல்ரெடி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் கிராண்டாக இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் 3000 4000 கொடுத்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பசங்களுக்கு இப்போதைக்கு அந்த ரேட்டில் எடுக்காதீங்க, 1000 ருபீஸ்க்குள்ளே ஒர்த்தாக எடுங்க அப்படின்னுவேன். கேட்கவே மாட்டார். எதனா ஒரு ஃபங்க்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இப்போ மேலே காட்டுற பார்த்தீங்களா பிங்க் கலரு, அதெல்லாம் வந்து 3200 3500 பெரியவளுக்கு, சின்னவளுக்கு ஒரு 200 கம்மியாக இருக்கும். சேம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. இப்போ பர்த்டேக்கு ரியா பர்த்டேக்கு எடுத்தது லாஸ்ட் இயர் 25ல். எடுத்து பாருங்கள், ஒன்ஸ் போட்டாங்களா அந்த பர்த்டேக்கு, அப்படியே இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி பாதி ட்ரெஸ்ஸு அப்படி தான் இருக்குது. அதனால் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை புது ட்ரெஸ்ஸில் வந்து யாருன்னா கொடுத்துருவேன் கேட்டாங்கன்னா. எங்கள் மாமியார் ஊர் சைடில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, புது ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் இப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்குதுன்னு நான் இந்த தடவை என்ன பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ சொன்னேன்ல, இங்கே வந்து செங்கல் சூளைலாம் பண்ணுவாங்க அந்த சைடு, எங்கள் ஊர் பக்கத்தில்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கேட்பாங்க அடிக்கடி வந்து அம்மா கிட்ட கேட்பாங்க, குழந்தைங்க ஸ்வெட்டர் இருந்தால் கொடுங்க, அது மாதிரிலாம் கேட்பாங்க. நான் வந்து ஸ்வெட்டர் எல்லாமே மேலே இந்த மாதிரி கபோர்டில் போட்டாங்கன்னா நான் ஹைட் எட்ட முடியாது. இவர் எடுத்து தானே இவருக்கு ஒர்க் இருக்குது சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. பீரோ எதுனால ஒரு வேலை முடிஞ்சிச்சு, இல்லைனா வந்து இது எப்போ நடந்திருக்குன்னு தெரியல இந்த மந்தில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதெல்லாம் முடிச்சிட போகிறேன். ஃபைனல் லுக் காட்டுறேன், எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாப்பாவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா ரியா வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நான் கூட கொடுக்கவே மாட்டா. இல்லை நான் போடுவேன், அவங்க தங்கச்சிக்கே கொடுக்க மாட்டா. இல்லை போடுவேன், நான் திட்டி நல்ல ட்ரெஸ்லாம் வந்து பாப்பா கொடுமா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க 2 பேருக்கு போக தான் நான் புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொடுக்குறேன். இந்த தடவை வந்து மனம் வந்து எல்லாமே கொடுத்துடலாம், நல்லா இருக்கட்டும் எல்லோரும். ஏன் நம்ம ஐயோ புது காசு போட்டு எடுத்து சொல்லிட்டு பீரோ ஃபுல்லாக அடக்கி வச்சுட்டா. அது போடவே மாட்டுறாங்க. பட்டு பாவாடைலாம் வந்து எத்தனை ட்ரெஸ் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், பட்டு பாவாடையே நிறைய வச்சுருக்கேன். ஒன்ஸ் போட்டது தான். போன வருஷமும் இதே மாதிரி தான் அடக்கி லீவில் போடுங்கம்மான்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஆனால் அவங்க லீவில் ஒரு முறை கூட போடல அது எதுவுமே. எதுக்கு யாருன்னா போட்டாலும் குழந்தைங்க அழகாக போட்டுப்பாங்களே, அதுக்காக தான் சரி கொடுத்துடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பை மேலே வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் அடிக்கிட்டு எது வேணான்றதோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓ நீ அப்படி வரியா? ஃபைனலாக வந்து அடிக்கிட்ட பாப்பா ட்ரெஸ் எல்லாம் கீழே வந்து என்னுடைய ட்ரெஸ் கொஞ்சம் வைக்கலான்ட்டு இருக்கேன். நிறைய ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கட்டை பை ஃபுல்லாக, பெரிய பை ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.